கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நடப்பு செய்தியில சிறப்பான முறையில் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஜனவரி 2025ஆம் ஆண்டிற்கான நடப்பு செய்தியில ஏற்கனவே நம்ம 2 வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 3வது வீடியோல ரொம்ப முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? பாருங்கம்மா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவராக புதிய தலைவராக ராஜமாணிக்கம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, பேராசிரியர் அன்பழகன் விருது. அந்த விருதுகள் இருந்து கண்டிப்பா எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்க்கும்போது பேராசிரியர் அன்பழகன் விருது, ஓகேவா, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவங்க பேர்ல தமிழ்நாடு அரசு ஒரு சில விருதுகளை கொடுத்திருக்காங்க. பாருங்கம்மா, புதுமையான கற்பித்தல், கற்றல் முறைகள், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் மேம்பாடு போன்ற துறைகளில் பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்தும் சிறந்த அரசு பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் என்ற பெயரில் ஒரு விருது 2022ஆம் ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டு முதல் முறை அந்த விருது முறைப்படி வழங்கப்பட்டது 2023, 2024. இது இவ்வளவு டீட்டெயிலா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த விருது இப்ப ரீசனா கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, விருது கொடுத்துட்டு எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால இது என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான தமிழ்நாடு அரசின் விருது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமராஜர் விருது. சரிங்களா? முன்னாள் பிரதமர், சரி, தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு பேர்ல தமிழ்நாடு அரசானது ஒரு விருது கொடுக்கறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கல்வி இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2016ஆம் ஆண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜர் விருதும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் 15 மாணவர்கள், +2 12ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் ஒரு 15 பேர். சரிங்களா? மொத்தத்துல மாவட்டத்திற்கு ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி இந்த விருதானது வழங்கப்படுகிறது. விருதின் பெயர் பெருந்தலைவர் காமராஜர் விருது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. இது வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற விருது. இதே மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு தமிழ்நாடு அரசானது விருதுகளை வழங்கி இருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த காமராஜர் விருதானது வழங்கப்பட்டுள்ள நபர் இதயத்துல்லா அவர்கள். ரொம்ப முக்கியமானது. இங்க நம்ம பார்த்தது 10th +2 படிக்கிற பசங்களுக்கான அந்த விருது. இப்ப நம்ம சொன்ன இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது தனிப்பட்ட நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் அந்த விருது. என்ன விருது? காமராஜர் விருது. மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. உலக தமிழராட்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நியமனம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968, சரியா? 1968ஆம் ஆண்டுல உலக தமிழர் மாநாடு நடைபெற்றது. ஓகேவா? அந்த மாநாட்டிற்கு பிறகு 1970, சரியா, 1970ஆம் ஆண்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் உருவாக்கப்பட்டது. இங்கு இருக்கிற இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக தான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் சிறப்பு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்பான செய்தி, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழில் குடிமை பணி தேர்வுகளை எழுதி வென்ற முதல் தமிழ் மாணவர். சரியா? இந்த யூபிஎஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எழுதி பாஸ் பண்ணி சாதனை படைத்தவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க தான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறாங்க. என்ன அமைப்பு? உலக தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு. அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணக்கூடிய இன்னொரு ஏரியா மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். என்ன பேரு? மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சொல்லுவாங்க. கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் சொல்லுவாங்கல்ல. அதாவது 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 12ல தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை மத்திய அரசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டுல நம்ம தமிழ் மொழிக்கான ஆராய்ச்சி மையத்தினை கர்நாடக மாநிலம் மைசூர்ல ஓபன் பண்ணாங்க. அந்த தமிழ் மொழிக்கான ஆராய்ச்சி மையமானது 2008ஆம் ஆண்டில் சென்னைக்கு மாற்றப்பட்டது. தற்போது சென்னை இந்த சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிற பெரும்பாக்கத்தில் மத்திய அரசின் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அது எங்க இருக்குது? பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர்ல. இங்க பார்த்துட்டு இருக்கிறது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் இருக்குது. மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி, மன்னார் வளைகுடாவில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு. இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடாவில் சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் ஆழமற்ற கடல் பகுதியை அதன் சமீபத்திய ஹைட்ரோ கார்பன் ஆய்வு டெண்டரில் சேர்த்துள்ளது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானதுமா, மன்னார் வளைகுடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? மன்னார் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கிற பகுதி. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், அந்த தூத்துக்குடி, இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பகுதி ரெண்டையும் இணைக்கிறதா இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் சொல்லுவாங்கல்ல. அந்த பகுதிகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த டெண்டர் லிஸ்ட்ல மன்னார் வளைகுடாவை சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்பே ஒரு சூப்பரான செய்தி பாருங்கம்மா. ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு. ஓகேவா? இந்த புயல்கள் பாதிப்புல இருந்து கண்டிப்பா அப்பப்போ ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. சரியா? காலமுறைப்படி வரிசைப்படுத்துக, இல்ல இந்த புயல்களுக்கு யார் பேர் வச்சாங்க, எந்த மாவட்டம் அல்லது எந்த நாடு அதிக அளவு பாதிப்புக்குள்ளானது அப்படி சொல்லுவாங்க. அந்த ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு, ஓகேவா, சமீபத்தில் எங்கு ஏற்பட்டது, எந்த நாடு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது அதை பார்க்கலாம். வங்கக்கடலில். நீங்க நோட் பண்ணி பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த புயல் எந்த கடலில், பெரும்பாலும் இந்தியா பகுதியில் வர்ற எல்லா புயல்களும் வங்கக்கடல்ல தான் உருவாகும். ஒரு சிலது ரேரா சம்மர் டைம்ல எங்க வரும்,
அரபிக்கடல்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வங்கக்கடலில் உருவான இந்த ஃபெஞ்சல் புயலானது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டில் அதிக அளவு பாதிப்புகளை சரிங்களா சந்தித்த மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற வட மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு பயங்கரமான ஒரு ரெயின்ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புயலுக்கு அந்த காரணமான புயலின் பெயர் ஃபெஞ்சல் புயல் 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? ஓகேவா? அடுத்தபடியாக இதே மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பாதித்த முக்கிய புயல்கள் சரியா என்னன்னு சொல்லி பாருங்க. தித்வா புயல் சரியா, தித்வா புயல் 2025ஆம் ஆண்டில் ஏற்பட்டது. இந்த தித்வா புயல்ல அதிக அளவு பாதிப்பை சந்தித்தது நம்முடைய அண்டை நாடு இலங்கை, ஞாபகம் வச்சுக்கோமா. இந்த தித்வா புயலுக்கு பெயரிட்ட நாடு ஏமன் நாடு. இப்படியும் क्वेश्चंस கேட்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஃபெஞ்சல் புயல் நம்ம பார்த்தோம்ல, இந்த புயல் வந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு. இந்த ஃபெஞ்சல் புயலுக்கு பெயரிட்ட நாடு சவுதி அரேபியா. ஓகேவா? இப்படியும் கேட்கலாம், எந்த நாடு பெயரிட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம நாட்டில் வர்ற புயலுக்கு பிற நாடுகள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்தியன் ஓஷன் இதை சுத்தி இருக்கிற ஒரு 13 நாடுகள் சரியா, 13 நாடுகள் ஆளுக்கு 13 பேரை புயல்களுக்கு சுற்றி இருக்கிறாங்க. அப்போ 13 என்று 13 அப்படின்னா 169 புயல்களை 13 நாடுகள் பேர் வச்சிருக்காங்க. இந்த 13 நாடுகள்ல புயல்கள் வரிசைப்படி எங்கெல்லாம் வந்துட்டு இருக்குதோ அந்த ஆர்டர்ல தான் அந்த புயல்களுக்கு பெயர் சூட்டப்படும். அதனாலதான் இந்தியாவில் வர்ற புயலுக்கு பாகிஸ்தானோ இலங்கையோ வைக்கிற பெயரும் சரிங்களா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வர புயல்களுக்கு இந்தியா வைக்கிற பெயரும் சூட்டப்படுகிறது. அந்த வகையில ஃபெஞ்சல் புயல் ஓகேவா தமிழ்நாட்டில் வந்தாலும் அதற்கு பெயரிட்ட நாடு சவுதி அரேபியா, மறந்துடாதீங்க. அதே மாதிரி மிச்சாம் புயல் வந்த வருஷம் 2023. 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டை தாக்கிய முக்கியமான இன்னொரு புயல் இந்த மாண்டஸ் புயல் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக ஜாவத் புயல் 2021, யாஸ் புயல் 2021. இன்னொரு முக்கியமான புயல் லிஸ்ட்ல இல்ல, வர்தா புயல் மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது 2016. எப்பமா 2016ல தமிழ்நாட்டை முக்கியமா சென்னையை தாக்கிய புயல் வர்தா புயல். ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டம் 2017. இது எல்லாமே தமிழ்நாட்டை தாக்கிய முக்கியமான புயல்கள். காலமுறைப்படி கேட்கலாம், மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவார்ட்ஸ் சரியா, விருதுகள் வந்து கண்டிப்பா 2-3 கேள்விகள் கூட கேட்பாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டா நேரடியா இருக்கும். விருது வழங்கப்பட்ட நபர், பெறப்பட்ட நபர் எந்த துறையில சாதிச்சிருக்காங்க அப்படி கூட கேட்கலாம், கவனமா இருந்துக்கோங்க. தமிழக அரசின் விருதுகள் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழக அரசின் திருவள்ளுவர் திருநாளான ஜனவரி 15ஆம் தேதி முதலமைச்சரால் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த விருது 2025ஆம் ஆண்டிற்கான விருது பார்க்க போறோம். சரி, 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது புலவர் மு படிக்காராம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. யாருக்குமா? திருவள்ளுவர் விருது படிக்காராம். சரியா, திருக்குறள் அது படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த படிக்காத ராமுக்கு திருவள்ளுவர் விருது கொடுத்திருக்காங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விருது வழங்கப்பட்ட நபர் ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு வகையில கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? திருவள்ளுவர் விருது, திருக்குறள் வந்து அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாது, அந்த படிக்க முடியாத ராமுக்கு, ராமுக்கு திருவள்ளுவர் விருது வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகள், அதுல கலைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வாவாசி. சரியா, இதையும் கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கலைஞர் அவரோட பேரு முத்துவேல் கருணாநிதியாக நான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. முத்து அப்படிங்கிற பேர் வந்துச்சுனாலே யார் ஞாபகம் வரணும்? மு விருதோட பேரு கலைஞர் விருது. மு க அப்படின்னாலே நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களின் பெயர் ஞாபகம், ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அண்ணா விருது வழங்கப்பட்ட நபர் எல் கணேசன் அவர்கள். சரியா, பிஜேபி கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர் எல் கணேசன் அவர்கள். அவங்களுக்கு இந்த அண்ணா விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கணேசன் யாருமா? இந்து சமயத்தில் இருக்கிற லார்ட் முருகாவோட அண்ணன் எல் கணேசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா அப்படிங்கிறது முருகரோட அண்ணன், கணேசன் என்று அழைக்கப்படும் பிள்ளையார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சரியா, இங்க இந்த தீய ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாரதிதாசன் இந்த இன்னு பொன் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாரதியார் விருது பாரதிதாசன் விருது கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? அடுத்தபடியாக நம்பர் 5 பாருங்க, திருவிக்கா விருது. சரியா, திருவிக்கா விருது வழங்கப்பட்டுள்ள நபர் மருத்துவர் GR ரவீந்திரநாத். என்ன பேருமா? திருவிக்கா விருது வழங்கப்பட்ட நபர் GR ரவீந்திரநாத், மறந்துடாதீங்க. அதே மாதிரி கி.ஆ.பே விஸ்வநாதம் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் வேமு பொதிய வெப்பன். இந்த பேரை பார்த்து இந்த இனிஷியலை பார்த்தாலே ரீட் பண்ணி பாருங்க, கனெக்ட் ஆகும், ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பெரியார் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். சரியா, பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன். இங்க பே சரி, அந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. விருதை பெற்றவர் ரா, பே ரா. ஓகே, நாங்களாம் பெரியாரின் பேரன்கள், மகன்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரியார் ராஜேந்திரன் விருது லிங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அம்பேத்கர் விருது பெறப்பட்ட நபர் ரவிக்குமார் MP அவர்கள். இது எல்லாமே தமிழ்நாடு அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த பிரிவுக்கு போகலாம்.
தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். சரியா, தமிழ்நாடு வளர்ச்சித்துறையோட சிறப்பு விருதுகள் பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விருது பார்த்துக்கோங்க, கபிலர் விருது. என்ன பேருமா? கபிலர் விருது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக அந்த விருதை வென்றவர் கவிஞர் முத்தரசன் அவர்கள். அதே மாதிரி ஊவே சாமிநாத ஐயர் விருதுன்னு சொல்லுவாங்களே, ஊவேசா அவர்கள், அவங்க பேர்ல விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வென்றவர் முனைவர் ஆ ராமநாதன் அவர்கள். சரிங்களா, இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? விருதோட பேரு ஊவேசா. சரிங்களா, இந்த சாப இங்க வச்சுக்கோங்க. இங்க பார்க்கும்போது ராமநாதன், அந்த ராமநாதன் இங்க சேர்த்துட்டு அப்படின்னா ராசா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இங்க கூட கவிஞர் கா முத்தரசனுக்கு மூக்க இங்கே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் நிறைய பேர் வரும். இப்படி ஏதாவது ஒரு வகையில லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரிங்களா, ஊவேசா சா பின்னாடி போட்டுட்டு ராமநாதனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், ராவதிக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ராசா அந்த பேர் வருது, லிங்க் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியாமா? அடுத்தபடியாக என்ன பாருங்க எவ்வளவு பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிதான் ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது. அடுத்தபடியாக கம்பர் விருது. சரியா, கம்பர் விருது வழங்கப்பட்ட நபர் மாப்ப சீனிவாசன். சரிங்களா, இது எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்? கம்பர் விருதை வென்ற நபரோட பேரு சீனிவாசனுக்கு ஜீனி. சரி, கஜினி நம்ம சொல்லுவோம்ல, கஜினி படையெடுத்தவர், நடிகர் சூர்யா நடிச்ச படம், அந்த மாதிரி கஜினிங்கிற வார்த்தையை லிங்க் பண்ணிக்கோங்க. இங்க கா, இங்க சீனி, கஜினி லிங்க் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி பாருங்க, ஆப்ஷன்ல எப்படி கேட்டாலும் பொறுத்துகளை கேட்டாலும் ஈஸியா எடுக்கலாம். அடுத்து சொல்லின் செல்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அவர்கள். சரியா, பர்வீன் சுல்தானா அவர்கள் பேரு, அது எப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம்? பர்வீன் சுல்தானா. சரியா, பசு கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல பசு, சரியா, பசு மாடு இருந்து அப்படின்னா அந்த வீட்டுல செல்வத்திற்கு குறைவே இருக்காது அப்படி சொல்லுவாங்கல்ல. இங்க விருதோட பேரு சொல்லின் செல்வர். செல்வம்னா நல்ல செழிப்பா இருக்கிறது. இங்க பர்வீன் சுல்தான் அவர்கள் பேரை பசுங்கிற பேர்ல ஷார்ட்டா வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்து உமர் புலவர் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் சையது காதர் உசைன் அவர்கள். அடுத்து ஜி போப் விருது. சரி, ஜி போப் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? முனைவர் வே முருகன். சரிங்களா, போப்பாண்டவர் கிறிஸ்தவ மதத்திற்கான முக்கியமான ஒரு தலைவர் போப்பாண்டவர். அதே மாதிரி இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது முக்கிய கடவுள் முருகன். இங்க போப்பாண்டவர், அங்கு லார்ட் முருகா. லிங்க் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து இளங்கோவடிகள் விருது. சரி, இளங்கோவடிகள் விருது இங்க பேரை ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம் பாருங்க. சிலம்பு செல்வராசு. சரி, சிலம்பு செல்வராசு. சிலம்பு காலில் சிலம்பு போட்டுக்கிறவங்களாம் நல்ல பயங்கரமா ராஜா மாதிரி செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அது தொடர்புடைய முக்கியமான ஒரு புராண கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இளங்கோவடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக அம்மா இலக்கிய விருது. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? அம்மா இலக்கிய விருது வழங்கப்பட்ட நபர் முனைவர் சரளா ராஜகோபாலன் அவர்கள். சரி, அந்த சரளா அப்படிங்கறத சரளமாக அப்படி நினைச்சுக்கோங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையா அவர்கள் நிறைய லாங்குவேஜை ரொம்ப ஈஸியா, அதாவது சரளமாக பேசக்கூடியவர். அம்மா என்றாலே நமக்கு ஜெயலலிதா அம்மையார் பேரு ஞாபகம் வரும். அம்மா அவர்கள் சரளமாக பல மொழிகளில் பேசக்கூடியவர், திறன் படைத்தவர் அப்படி நினைச்சுக்கோங்க, நமக்கு வந்து மறக்காது. அடுத்தபடியாக சிங்கார வேலர் விருது. சிங்கார வேலர் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் யாருமா? மு சுப்பிரமணி அவர்கள். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இதை வந்து இந்த கீவேர்டு. சரியா, சுப்பிரமணியன் அவர்களுக்கு சு, சிங்கார வேலர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரு இப்படி நினைச்சுக்கோங்க. சரிங்களா, சி ஷார்ட்டா பார்க்கும்போது சிசு. சிசுனா குழந்தை அப்படிங்கிற மீனிங்ல வரும். இந்த விருது ஈஸியா வச்சுக்கலாம். அடுத்தபடியாக அயோத்திதாச பண்டிதர் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் முனைவர் சச்சிதானந்தம் அவர்கள். சரி, சச்சிதானந்தம், சச்சின் டெண்டுல்கர். சரிங்களா, அயோத்தி ஐயோங்கிற வார்த்தையை கீவேர்டா வச்சுக்கோங்க. சச்சின் வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டார். ஒன் டே மேட்ச்ல இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற முக்கியமான லிட்டில் மாஸ்டர், சரியா, கிரிக்கெட்டோட காடு அப்படி சொல்ற சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் ஐயோன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து மறைமலை அடிகள். சரியா, மறைமலை அடிகளார் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் ராமலிங்கம். என்ன மறைமலை அடிகளார் விருது வழங்கப்பட்ட நபர் புலவர் ராமலிங்கம். ராமலிங்கத்துல அங்க ராமர் அப்படிங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 14 ஆண்டுகள் காடுகளில் மறைவாக வாழ்க்கையை நடத்தியவர். சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்மளோட புராண கதைகள்ல ராமர் காடுகள்ல மறைந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். 14 ஆண்டுகள் ராமர் மறைந்து வாழ்ந்தார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் முனைவர் பா அருள் செல்வி. அருட்பெருஞ்சோதி அருள், இங்க அருள் செல்வி ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தபடியாக சீபா ஆதித்தனார் திங்கள் இதழ் விருது சட்டக்கதிர் ஆசிரியர் முனைவர் VRS சம்பத் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இங்க சம்பத் அவர்கள் அப்படிங்கிற பேரை சம்பவம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஆதித்தனார் விருதுல ஆதினா முன்னாடி பழைய காலத்திலே, சரியா, இந்த சில சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, நாங்க ஆதி காலத்துல அந்த காலத்திலே பல சம்பவங்களை பண்ணவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆதி காலம், பழைய காலம், பல சம்பவம், ஆதி சம்பவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்தபடியாக முதலமைச்சரின் கணினி தமிழ் விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ஈரா அகிலன் அவர்களுக்கு. அகிலம் அப்படின்னா உலகம். நம்ம கிட்ட நல்ல ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முதலமைச்சரின் கணினி தமிழ் விருது வழங்கப்பட்டது ஈரா அகிலன் அவர்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களாமா. 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ்தாய் விருது பெறப்பட்டவர் தென்காசி திருவள்ளூர் கழகம். சரி, ஒரு அமைப்பிற்கு தமிழ்தாய் விருது வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. யாருக்கு? தென்காசி. சரியா? தமிழ் தோன்றியதாக கூறப்படும் அந்த பொதிகமடை திருநெல்வேலியில் இருக்குது. அந்த திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்திற்கு தான், இந்த திருவள்ளூர் கழகத்திற்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். நிறைய பேர் வரும்போது இப்படி ஷார்ட்டா படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஞாபகம். சரிங்களா? அடுத்தபடியாக காமராஜர் விருது. சரிங்களா? பாருங்க, தமிழ்நாடு அரசின் காமராஜர் விருது 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதானது ஓகேவா பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படிங்கிற பேர்ல வழங்கப்பட்டது. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மத்திய முன்னாள் அமைச்சருமான திரு KV தங்கபாலு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த வருஷமா காமராஜர் விருது 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நபர் KV தங்கபாலு. ஓகேவா? கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட நபர். காமராஜர் பார்த்திருப்பீங்க, நல்ல கருப்பு கலர் தான் இருப்பாங்க. விருதுநகரை சேர்ந்தவர். ஆனா சரிங்களா, கேரக்டர்லையும் சரி, அவருடைய செயல்பாடும் சரி, தங்கமானவர். கருப்பு தங்கம். காமராஜர் அப்படின்னாலே தங்கமானவர். தங்கவேலு, சரியா, தங்கபாலு அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த விருது யாருக்கு சொன்னோம், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதயத்துல்லா அவர்களுக்கு. மறக்காதீங்க, விட்டுறாதீங்க. அடுத்த பாயிண்ட் போலாமா? MSME நிறுவனங்களுக்கு. MSMEனா மார்ஜினல் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு உதவி பிரிவு புதுசா தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், அதாவது எல்காட் சொல்லுவாங்களா, எல்காட். இந்த எல்காட் அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. உருவாக்கப்பட்ட வருஷம் 1977ல உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதான் ஷார்ட்டா எல்காட் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த நிறுவனத்தின் சார்பில் உமாஞ்சின் தமிழ்நாடு 2025 என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜனவரி 9, 2025 அன்று நடைபெற்றது. இந்த மாநாடு நடைபெற்ற டைம்ல தான் MSME நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு உதவி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது எல்காட், மறக்க கூடாது. இந்த எல்காட் அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், டிட்கோ. சரியா? TIDCO டிட்கோன்னு சொல்லுவாங்க. இந்த டிட்கோ எல்காட் ரெண்டு சேர்ந்ததுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? டைட்டல். சரியா? சாஃப்ட்வேர் கம்பெனிக்கான அந்த தலைமை அமைப்பு, இந்த டைட்டல் சொல்லுவாங்களே, அந்த டைட்டல் அப்படிங்கிற அந்த பூங்காவானது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட வருஷம் 2000. இந்த டைட்டல் அப்படிங்கிறது இந்த டிட்கோ எல்காட் ரெண்டு சேர்ந்த பேரு மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த டிட்கோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரி, அந்த டிட்கோ அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1965. அதையும் மறக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான திட்டம் பார்க்கலாம். திட்டத்தோட பேரு வேர்களை தேடி திட்டம். சரிங்களா? திட்டத்தோட பேர் என்னமா? வேர்களை தேடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். நம்ம எங்க படிச்சிருந்தாலும் சரிங்களா, எங்க எவ்வளவு பெரிய வேலைக்கு போயிருந்தாலும் நம்முடைய பிறந்த இடம், படிச்ச இடத்தை மறக்க கூடாது. படிச்ச இடம், பிறந்த இடத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்யணும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசு வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வேர்களை தேடி திட்டம் என்பது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. 2023ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதியில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான வேர்களை தேடி என்ற திட்டம் சிங்கப்பூரில் தொடங்கப்பட்டது. சரியா? தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்படியே போயிட்டு வரும்போது சிங்கப்பூருக்கும் போயிட்டு அங்க இருந்து 2023ஆம் ஆண்டில் இந்த வேர்களை தேடி திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. வெளிநாடு வாழ் தமிழக உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசானது அயலக தமிழர் தினத்தை ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகின்றது. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அப்படி வெளிநாடுகளில் செட்டில் ஆயிருக்கிற அயலக தமிழர்கள் அவங்களுடைய பங்களிப்பையும் நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் அயலக தமிழர்கள் தினம், பழைய பேர் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம், தற்போது அதுக்கு அயலக தமிழர்கள் தினம் அப்படி சொல்றாங்க. இந்த அயலக தமிழர் தினம் ஜனவரி 11, 12 நடக்கும். ஆனா தனியா கேட்டாங்க அப்படின்னா அயலக தமிழர்கள் தினம் இந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி சொன்னா நம்ம எதை சொல்லணும்?
ஜனவரி 12 மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி தேசிய லெவல்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் ஜனவரி 9ஆம் தேதி மறக்க கூடாது. ஜனவரி 9 1915 அன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பியவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அந்த திரும்பிய ஜனவரி 9ஆம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். இங்க ஜனவரி 12 தமிழ்நாட்டில் அயலக தமிழர்கள் தினம். இந்த தினம் கொண்டாடப்பட்ட சிங்கப்பூர்ல வேர்களை தேடி திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிமா? சூப்பரான திட்டம். அடுத்தபடியாக அருமையான ஒரு சுகாதார திட்டம் பாருங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் நாடு முழுவதும் அமலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும். ஓகேவா? பாருங்க, சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும் வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் பார்த்துக்கோங்க. டிசம்பர் 18 2021 அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா? இத்திட்டத்தின் காப்புறுதி தொகை ரூபாய் 1 லட்சமாக இருந்தது. 2024-25 தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல அதை 2 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. சரியா? சிம்பிளா சொல்றதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு விபத்து ஏற்படுகிறது. விபத்து ஏற்பட்ட பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்கிறாங்களே, சேர்க்கும் போது எப்பவுமே சொல்லுவாங்களா டாக்டர்ஸ், எதுவா இருந்தாலும் ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது கோல்டன் அவர்ஸ், பொன்னான நேரம் சொல்லுவாங்க. அந்த 48 மணி நேரம் வரைக்கும் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க. கைகால் ஏதாவது அடிபட்டு இருந்தா சரி பண்ணிக்கலாம். அதனால அந்த 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த டைம்ல அதுக்கு தேவையான சிகிச்சைக்கு தேவையான காசு இல்லாம தமிழக மக்களோ யாரா இருந்தாலும் சரி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். தொடங்கப்பட்ட இடம் மேல்மருவத்தூர். எங்கம்மா? செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர்ல ஆக்சிடென்ட் ஆகி விபத்து ஏற்படுதுன்னா நம்ம இறந்துட்டா எங்க போயிருவோம்? மேல போயிரும். அது தடுப்பதற்கு மேல்மருவத்தூர்ல தொடங்கப்பட்டது திட்டம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். 1 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க. இப்போ 2 லட்சமாக வழங்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி சமீபத்தில் ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு அரசோட திட்டம். அதே மாதிரி மத்திய அரசானது PM ரகத், சரியா, RAHAT, இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். PM ரகத் அப்படிங்கிற பேர்ல HAT, சரியா, பிப்ரவரி 13 2026 அன்று மத்திய அரசு இதே மாதிரி ஒரு விபத்து காப்பீடு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதன் மூலம் வழங்கப்படும் சிகிச்சைக்கான செலவு வரம்பு 1,50,000. தமிழ்நாடு அரசு 2 லட்சம். மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் பாருங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம். சரிங்களா? பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு தரப்பினரும் பங்களிப்பை செலுத்தும் வகையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி என்ற திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று அறிமுகம் செய்யப்பட்டது. சரி, அதை நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு ஓகேவா பல்வேறு தரப்பினரும், அதாவது பொதுமக்களும் பெரிய பெரிய நிறுவனங்களும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி கொடுத்து அந்த பள்ளியின் தரத்தினை உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர்களின் பங்களிப்புல இந்த ஸ்கூல் வந்து டெவலப் செய்வாங்க. சரியா? அடுத்தபடியாக இது தொடர்பாக அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு வலைப்பக்கத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதனுடைய பேர் தான் பள்ளி சாளரம். என்னமா? பள்ளி சாளரம் என்பது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி தொடர்பான புதிய வலைப்பக்கம். இதுல அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளி சாளரம் என்னும் புதிய வலைப்பக்கத்தினை பள்ளி கல்வித்துறையானது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பள்ளிக்கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ள இந்த வலைப்பக்கத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அதன் தற்போதைய நிலை, பணிபுரிந்த ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் குறித்த விவரங்கள் எல்லாமே தனித்தனியாக சூப்பரா இடம்பெற்றிருக்கும். சரி, ஏற்கனவே படிச்ச பசங்க, ஏற்கனவே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தற்போதைய மாணவர்கள், தற்போதைய ஆசிரியர்கள் எல்லா டீட்டெயிலும் இந்த வலைப்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். மொத்தத்தில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கும் சூப்பரான ஒரு வலைப்பக்கம் பள்ளி சாளரம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருது. ஓகேவா? இந்த சென்னை மெட்ரோ, சரி, அந்த சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது முதல் கட்ட சேவைகள் தொடங்கப்பட்ட வருஷம் 2015. சரியா? 2015 தான் சென்னையில மெட்ரோ ரயில் சேவை தொடங்குறாங்க. 2ஆம் கட்ட பணிகள் 2019 தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரி, சென்னை கோயம்பேடு ஆலந்தூர் 2 பகுதியில் தான் முதல் முறையாக அந்த சென்னை மெட்ரோ ரயிலானது இணைத்தது. சரிங்களா? அந்த சென்னை மெட்ரோ ரயிலானது சிறப்பான ஒரு சேவை ஆற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருதினை வழங்கியிருக்கிறாங்க. பாருங்க, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெறும் கட்டுமான தளங்களில் சிறந்த பாதுகாப்பு செயல்திறனை நிரூபித்ததற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு 2024ஆம் ஆண்டிற்கான சுரக்ஷா புரஸ்கார் வெண்கல விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலே முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை, மெட்ரோ ரயில் சர்வீஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா
கல்கத்தா, இப்போ கொல்கத்தா. 1984 தமிழ்நாட்டில் 2015 மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, வரலாற்றுடன் தொடர்புடைய தற்போதைய ஒரு நடப்பு செய்தி பாருங்க. தமிழ் நிலத்தில் தான் இரும்பு காலம் தொடக்கம். சரிங்களா? பொதுவா சொல்லுவாங்க உலகமே தொடங்கியது, சரியா? அதாவது மனிதர்கள் சூப்பரான ஒரு நாகரிக காலத்தை தொடங்கியது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி பாருங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம், அதாவது இரும்பினை உருக்குகிற சரிங்களா அந்த தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டில் அறிமுகமாகிவிட்டதாக ஆதாரங்களுடன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது எந்த புத்தகத்தை இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லி பாருங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இரும்பின் தொன்மை, என்ன பேரு? இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இரும்பின் தொன்மை புத்தகத்துல தான் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பினை உருக்கும் வசதி, இரும்பை உருக்குறதுக்கு அப்பவே வந்திருக்கு அப்படின்னா அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் அப்படி சொல்லும்போது அந்த இரும்பு தான், அந்த இரும்பு அப்படிங்கிறது தமிழ் நிலத்தில் தான் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உறுதி செய்யப்படுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. புத்தகத்தின் பெயர் இரும்பின் தொன்மை. சரியா? அறிவியல் கால கணிப்புகள் பாருங்க, கால கணிப்பு முறைகள், சயின்டிபிக் டேட்டிங் மெத்தட்ஸ் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைய இடங்கள் நடைபெற்று வருகிறது. சரிங்களா? அங்க கிடைச்ச பொருளை வச்சுக்கிட்டு இந்த இடங்கள் எப்போதுல இருந்து நாகரிக காலத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில இடங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சிவகலை, சரியா? சிவகலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், தூத்துக்குடியில இருக்கு. சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், என்ன இடமா? ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, இந்த 3 இடங்கள்லயும் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் தூத்துக்குடி. அதுல முக்கியமான இடம் சிவகலை. சரியா? ஆதிச்சநல்லூர் ஆதி, சிவகலையில சரியா சிவங்கிற வார்த்தை வச்சுக்கோங்க. கொர்க்கை அல்லது கொற்றவை, ஆதி சிவன், கொர்க்கை அல்லது கொற்றவை 3மே இந்துக்களின் முக்கியமான தெய்வங்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோ, மறக்காது. சரிங்களா? சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு பொருட்களுடன் தொடர்புடைய கரிம துண்டுகள், சரியா? அந்த சார்கோல் அப்படி சொல்லுவாங்க, அந்த கரிம துண்டுகள் மற்றும் மண்பாண்டங்கள் அறிவியல் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன. இதே மாதிரி பாருங்க, ஆதிச்சநல்லூர் நம்ம ஏற்கனவே சொன்ன தூத்துக்குடியில் இருக்குது. மயிலாடும் பாறை, நம்ம கடந்த வீடியோல பார்த்திருந்தோம். மயிலாடும் பாறை, மயில் ஆடும் பாறை எங்க? கிருஷ்ணர் தலையில வச்சிருப்பது மயில் இறகு. மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி. ஓகேவா? அடுத்து கீழ் நம்மண்டி, கீழ் நம்மண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலையில இருக்குது. திருவண்ணாமலை அப்படினாலே நமக்கு ஞாபகம் வேண்டியது திருவண்ணாமலை சிவன். ஓகேவா? அப்படி சொல்லுவாங்களே, திருவண்ணாமலை சிவனிடம் கீழே மண்டிட்டு அமர்ந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கீழ் மண்டி திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது எல்லாமே அதற்கான ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எந்த ஆண்டுகளில் இந்த இடங்கள் தோன்றியது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் முக்கியமான நகரங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி இருக்குது. நிறைய சூப்பரான பொருட்களை தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. அதை சொல்ல வராங்க. சரியாமா? அடுத்தபடியாக பாருங்க, ஒரு சுகாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி, ஒரு நோய், ஒரு டிசீஸ், பொண்ணுக்கு வீங்கி. சரி, பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசியை தேசிய அட்டவணையில் சேர்க்க வேண்டும். தமிழக பொது சுகாதாரத்துறை, அதாவது இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் கண்டிப்பாக செலுத்தக்கூடிய தடுப்பூசி அட்டவணை, மொத்தம் 12 நோய்களுக்கான இந்த தடுப்பூசிகள் வந்து பட்டியலிட்டிருப்பாங்க மத்திய அரசு. சரியா? இதன தடுப்பூசி 12. ஓகேவா? அந்த லிஸ்ட்ல எதை சக சொல்லியிருக்காங்க? பொண்ணுக்கு வீங்கி. தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அதிகரித்து வருவதால் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் இந்த தடுப்பூசியை சேர்க்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் இந்த மம்ஸ், சரிங்களா? அந்த நோயோட பேர் என்னது? மம்ஸ் நோயானது பாராமைக்சோ எனும் வைரஸால் பரவுகிறது. அப்ப வைரஸால் பரவுகிறது. வைரஸோட பேரு பாராமைக்சோ, நோயோட பேரு மம்ஸ். தமிழ்ல சொல்லும்போது பொண்ணுக்கு வீங்கி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு பாதுகாப்பு தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. காவல்துறையின் போலீஸ் அக்கா, என்ன தெரியுமா? போலீஸ் அக்கா அப்படிங்கிறது ஒரு திட்டம். அந்த திட்டத்தை தொடங்கியது கோவை காவல்துறை. சரி, கோவை காவல்துறை தொடங்கி இருக்கிறாங்க. கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்புக்காக 2022ஆம் ஆண்டில் போலீஸ் அக்கா என்ற திட்டத்தினை கோவையில் மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் மாணவிகள் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தயங்காமல் போலீசில் தெரிவிக்கவும் பாலியல் அத்துமீறலில் இருந்து அவர்களை பாதுகாப்பதுமே இதனுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? இந்த கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகள் நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க ஈஸியாக யார்கிட்ட சொல்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு பயப்படுவாங்க. பயப்படாம தயங்காம அவங்களோட கருத்துக்களை, சரிங்களா, பிரச்சனைகளை காவல்துறையிட்ட தெரிவிப்பதற்கும் பாலியல் அத்துமீறலில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் எது தொடங்கி இருக்கிறாங்க? போலீஸ் அக்கா திட்டம் 2022ஆம் ஆண்டு மாணவிகளுக்கானது. அதே மாதிரி மாணவர்களையும் பாதுகாக்கணும்ல. பாருங்க, மாணவர்களுக்கு போலீஸ் ப்ரோ, ப்ரோனா பிரதருக்கு ஷார்ட் வரல, அது கிடையாது. இந்த போலீஸ் ப்ரோ அப்படின்னா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. போலீஸ் ப்ரோ, லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரோ. ஓகேவா? கல்லூரி மாணவர்கள் ராக்கிங், போதைப் பொருள் சம்பந்தமாக தங்களது கல்லூரிகளில்
நியமிக்கப்பட்ட காவலர்களிடம் புகார் அளிக்கலாம். சரியா? ஒவ்வொரு காலேஜையும் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பதற்கு, மாணவர்களை கண்காணிச்சு அவங்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த காவல்துறையினர் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து எல்லா காலேஜிலும் இப்போ வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படி ராகிங் தொடர்பாகவும் போதைப் பொருள் தொடர்பாகவும் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த போலீஸ் ப்ரோ அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு திட்டம் பாருங்க, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரிங்களா? முன்னாள் படை வீரர்கள், அதாவது ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், ஓகேவா, ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு வேற புதுசா எந்த தொழிலும் தெரியாது. அவங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு கடனுதவி கொடுத்து, சரிங்களா, மூலதன மானியத்தையும் கொடுத்து நீங்க நல்லா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரிங்களா? ஓகே, இனிமே மிச்சம் இருக்கிற எல்லா நடப்பு செய்திகளும் 4வது வீடியோல சிறப்பான முறையில் பார்க்கலாம். நன்றி.